அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரெய்கி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம். இன்னைக்கு சிவவாக்கியர் பாடல்ல 11லிருந்து 20 வரைக்கும் பார்க்க இருக்கிறோம். சித்தர் பெருமக்கள் தங்களின் ஆத்ம சாதகமாக கண்டுபிடித்த பரம்பொருளை யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற உயர்ந்த நோக்கத்தில் நமக்கு தர விளைந்தவர்கள். தங்களின் ஆத்மசுக அனுபூதிகளை தத்துவங்களாகவும் தியாக சூட்சமாக நமக்கு வழங்கி மகிழ்ந்தவர்கள். கண்மூடி பழக்கங்களை அழித்து அவைகளை மண்மூடி போக்க எண்ணம் கொண்டு தமிழின் வழியாக தங்களின் கருத்துக்களை தந்து மகிழ்ந்தவர்கள் சித்தர்கள். ஆன்மீக தாகம் கொண்ட அடியார்கள் இயக்கம் போக்க வந்தவர்களில் சிவவாக்கியர் தனித்துவம் பெற்றவர். பொருள் பொதிந்த அழகான தமிழில் இவர்களின் பாடல்களும் பொருளும் 2ஆம் பகுதியை இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். அரியதோர் நமச்சிவாயம் ஆதியந்தமானதும் 6,200 தெய்வம் அன்றுரைத்த மந்திரம் சுரியதோர் எழுத்தை உண்ணி சொல்லுவேன் சிவவாக்கியம் தோச பாவமாகி தூர தூர ஓடவே கரியதோர் முகத்தை ஒத்த கற்பகத்தை கைதொழ கலைகள் நூல்கள் ஞானமும் கருத்தில் வந்து உதிக்கவே பெரிய பேர்கள் சிறிய பேர்கள் கற்றுணர்ந்த பேரலாம் பெரியதாகி ஓதிட பிழை பொறுக்க வேண்டுமே. ஓம் நமச்சிவா. பாடல் 11. 4 வேதம் ஓதுவீர் ஞான பாதம் அருகிலீர் பாலுள் நெய் கலந்தவாறு பாவிகால் அருகிலீர் ஆழமுண்ட கண்டனார் அகத்துளே இருக்கவே காலன் என்று சொல்லுவீர் கனவிலும் அத்தில்லையே. 4 வேதம் அப்படின்னு சொன்னால் ரிக் யசூர் சாமம் அதர்வணம் வேதத்தில் இல்லாத விஷயங்களே இல்லை. ஆனால் அதை தாண்டி தான் எல்லாமே அந்த 4 வேதங்களில் எல்லா விஷயங்களும் இருக்குது. அந்த 4 வேதத்தை நாம் படித்ததும் இல்லை. பாலில் நெய் மறைஞ்சிருக்குது, அதையும் நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது. அது ஒரு பாவி அப்படின்னு சொல்கிறார். நாம் ஒரு பாவி. ஆழமுண்ட கண்டர் அப்படின்னா சிவன் ஆலாகால விஷத்தை உண்டு கழுத்திலேயே பார்வதி அம்மா பிடிச்சி அந்த விஷத்தை அங்கேயே நிறுத்திடுறாங்க. அதனால தான் ஆழமுண்ட கண்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீலகண்டர், திருநீலகண்டர் அப்படின்னு கூட சிவனுக்கு ஒரு பேர் இருக்குது. என்ன காரணம்னா கழுத்து நீளமாக விஷம் அங்கேயே நின்னதுனால திருநீலகண்டர் அப்படின்னு பேர். இப்படிப்பட்ட சிவன் நம்முடைய இதயத்தில் ஜீவமாக நிற்பதனால் காலன் என்று சொல்லக்கூடிய யமன் நமக்கு கனவில் கூட வருவதற்கான வாய்ப்பில்லை அப்படின்னு இந்த பாட்டில் முடிக்கிறாங்க. 12வது பாடல். வித்திலாத சம்பிரதாயம் மேலும் இல்லை கீழும் இல்லை தச்சிலாத மாளிகை சமைந்தவாறு எங்கனே பெற்ற தாயை விற்றழிமை கொள்ளுகின்ற பேதை கால் சித்தில்லாத போது சிவன் இல்லை இல்லை இல்லையே. உலகத்தில் ஒரு நீதி இருக்குது. வித்து அப்படின்னு சொல்லக்கூடிய விதை இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த ஒரு மரம் செடி கொடியும் இல்லை, மனித பிறப்பும் இல்லை. அதே நேரத்தில் தச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டை கட்டுபவன் இல்லாமல் வீடு இல்லை. ஆனால் சிவன் என்பவன் தானாகவே நம்முடைய உள்ளத்தில் உட்கார்றதுனால பெற்ற தாயை விற்றடிமை கொள்ளுகின்ற பேதைத்தான். தான் பெற்ற பிள்ளையே தாயை விற்றால் எப்படியோ அப்படிதான் இது. சித்தில்லாத போது சிவன் இல்லை அப்படின்றாங்க. தத் என்றால் உலகம், சித் என்றால் அதை அறிதல். அந்த தத் சித் அப்படின்ற ஒரு ஞான பாதை இல்லாமல் சிவனை நம்மால் பார்க்க முடியாது. சித்தில்லாத போது சிவன் இல்லை இல்லை இல்லையே அப்படின்னு முடிக்கிறாரு. அடுத்து 13வது பாடல். 5 3 8 அனாதியான மந்திரம் நெஞ்சிலே நினைந்து கொண்டு 100 ஜபிப்பிரேல் பஞ்சமான பாதகங்கள் 100 கோடி செய்யினும் பஞ்சு போல் பறக்கும் என்று நான் மறைகள் பண்ணுமே. 5 அப்படின்னு சொன்னால் நமச்சிவாயா அப்படின்ற 5 எழுத்து மந்திரம். இது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்களை குறிக்கக்கூடியது. அதனால்தான் சிவன் எல்லாமே உலகத்தில் இருக்கக்கூடிய சித்தப்புருஷர்கள் எல்லாமே சிவனை பிடிக்கிறதுக்கு காரணம் அது பஞ்சபூதத்தினுடைய முழு சொரூபமாக இருக்கிறதுனால தான். அடுத்தது 3 என்பது சிவய அப்படின்றது.
சிவய என்பது நெருப்பையும் காற்றையும் ஆகாயத்தையும் பிடிக்குது. நிலமும் நீரும் வெளி எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க, வெளி சம்பந்தப்பட்டது. சிவய என்பது இன்டர்னல் உள்முகமாகக்கூடியது. இந்த மூன்றையும் பிடிச்சோம்னா நாம் வந்து வாசியோகத்துக்குள்ளே போயிடலாம். நெருப்பு அப்படின்னு சொன்னால் உள்ளே இருக்கக்கூடிய வெப்பம், காற்று அப்படின்றது பிடிக்கணும், ஆகாய சக்தியை உணரணும். இந்த மூணையும் பிடிக்கும் பொழுது எட்டாதாம் அப்படின்னு சொன்னால் அந்த 5 3 சேர்த்து 8. இதுக்கே அடுத்த பொருள் எட்டாதாம் அப்படின்னா கிடைக்காது அப்படின்னு அர்த்தம். அனாதியான மந்திரம்னா இதுக்கு ஆதி அந்தம் இல்லை. இந்த மந்திரத்திற்கு இது பஞ்சபூதத்தினுடைய தத்துவத்தில் வந்தது. நெஞ்சிலே நினைந்து கொண்டு 100 ஜெபிக்கிறேன். இதை வந்து நாம் மனசில் வச்சுக்கிட்டு உரு ஜெபித்தல் அப்படின்னு சொன்னால் நிறைய நூற்றுக்கணக்கான உரு அப்படின்னு சொன்னால் ஜபம் செய்கிறது, ஜெபிச்சிட்டு இருக்கிறோம். பஞ்சமான பாதகங்கள் 100 கோடி செய்யணும். பஞ்சமா பாதங்கள் அப்படின்னு சொன்னால் மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை அப்படின்னு சொல்லிட்டு ஆசைகளை 3 வகைகளாக பிரிக்கலாங்க. இதில் இந்த கர்மாக்கள்லேருந்து வரக்கூடிய பஞ்சமா பாதகங்கள் அப்படின்னு பேர், அதுக்கு பேர். அதாவது வேதங்களால் ஒத்துக்கொள்ள முடியாத பாவங்கள் அப்படின்னு பேர். அது 100 கோடி பாவம் செஞ்சால் கூட பஞ்சு போல் பறக்கும். பஞ்சு எப்படி காற்றடிச்சா ஆகாயத்தில் பறக்குதோ இதே மாதிரி நம்மளுடைய பாவங்களெல்லாம் பறந்து போயிடும் இந்த சிவனை பிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு சிவவாக்கியனர் சொல்கிறாரு. இது வந்து நான் சொல்லலை, 100 மறைகள் சொல்லுது அப்படின்னு சொல்கிறாரு. 4 மறைகள், 4 ரிக், யஜூர், சாமம், அதர்வனம் ஆகிய 4 மறைகளும் இதை தான் சொல்லுது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது 14வது பாடல். அண்ட வாசலாயிரம் பிரசண்ட வாசலாயிரம் 6,200 கோடி யான வாசலாயிரம் இந்த வாசல் ஏழை வாசல் ஏகபோகமான வாசல் எம்பிரான் இருக்கும் வாசல் யாவர் காண வள்ளிரோ. அண்டவாசல் அப்படின்னா அண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்திற்கு ஆயிரக்கணக்கான வாசல்கள் இருக்கிறது. பிரசண்ட வாசம் அப்படின்னு சொன்னால் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய வாசல்கள் இன்னும் ஆயிரக்கணக்கான வாசல்கள். அண்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அண்டம் அதில் ஒரு ஆயிரக்கணக்கான வாசல் இருக்குது. 6,200 கோடி வாசல் இருக்குது. இந்த மாதிரி வாசல்கள் அண்டத்தில் வந்து ஆயிரக்கணக்கான 100 கோடிக்கு மேலேயும் வாசல்கள் இருக்குது. ஆனால் சிவனுடைய வாசல் அப்படின்றது ஒரு ஏழைக்குரிய வாசல். இந்த வாசல் ஏழை வாசல், ஏகபோகமான வாசல். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஏழைகளுக்கே உரிய வாசலாக இருக்கக்கூடியது சிவவாசல். அந்த வாசல் எப்படிப்பட்டதுன்னா ஏகபோகம் அப்படின்னா, அதாவது ஆதி அந்தம் இல்லாததுனால ஏக போகம் அப்படின்றான். எம்பிரான் இருக்கும் வாசல் யாவர் காண வல்லீரோ அப்படின்னா, அவர் சிவன் இருக்கக்கூடிய அந்த இடமானது யார் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. அடுத்து 15வது பாட்டில் சாம 4 வேதமும் சகல சாத்திரங்களும் சேமமாக ஊதிலும் சிவனை நீ அருகிலே காமநோயை விட்டு நின் கருத்துளே உணர்ந்த பின் ஊமையான காயமாய் இருப்பன் எங்கள் ஈசனே அப்படின்னா. சாம 4 வேதம் அப்படின்னு சொன்னால் 4 வேதங்கள் ரிக், யஜூர், சாமம், அதர்வனம் அப்படின்றாங்க. சாம வேதத்தில் தான் ஸ்ரீருத்ரம் அப்படின்னு சொல்லிட்டு சிவனுடைய முக்கியமான மந்திரங்கள் எல்லாம் இருக்குது. சகல சாத்திரங்கள்னால் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய சாத்திரங்கள் வேதங்களெல்லாம் நீ படிச்சிருந்தா கூட சேமமாக ஓதினும் அப்படின்னா பூராமே படிச்சிருந்தாலும் சிவனை உன்னால் பார்க்க முடியாது. சிவனை நீர் ஐக்கியன்றான். அடுத்து காம நோயை விட்டு நீர் அப்படின்னு சொன்னான். சிற்றின்பத்தை நீ வந்து இந்த மனித உடலில் இருக்கக்கூடிய சிற்றின்பத்தை நீ கருத்துலே உணர்ந்த பின் விட்டுட்டேன்னா வச்சுக்கோ, அது வந்து சிவனுடைய கருத்துக்குள்ளே போனால் ஊமையான காயம் அப்படின்னு சொன்னால் சிவன் வந்து ஜீவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இயங்காத ஒரு தன்மையில் தான் நம்மளுடைய உடம்புக்குள்ளே இருக்கிறாரு. அதை இயக்கிறது தான் சக்தி. சிவசக்தி அப்படின்றது மனித சொரூபம். ஊமையான காயம் அப்படின்னு சொன்னால் காயம்ன்றது உடம்பு. ஊமை அப்படின்னு சொன்னால் சிவம் வந்து இயங்காத ஒரு தன்மையில் உயிர்த்தன்மையோடு இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். எங்களுடைய ஈசன் அங்கே தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறது. அது ஜீவம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவத்தை வந்து ஜீவம் அப்படின்னு கூடிய சிவத்தன்மை அப்படின்வாங்க. அடுத்து 16வது பாடல்ல சங்கிரண்டு தாரை ஒன்று சன்ன பின்னர் ஆகையால் மங்கி மாளுதே உலகில் மானிடங்கள் எத்தனை சங்கிரண்டையும் தவிர்த்து தாரை ஊத வள்ளிரு கொங்கை மங்கை பங்கையோடு கூடி வாழலாகுமே அப்படின்றாங்க. இது வந்து சங்கிரண்டு தாரை ஒன்று சன்ன பின்னல் ஆகையால் அப்படின்னு சொன்னால் சிற்றின்பத்தை பற்றி தான் சொல்கிறாங்க. மங்கி மாளுதே உலகில் மானிடங்கள் எத்தனை. மானிடங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த ஊன் உடம்பை எடுத்து
இந்த உலகத்தில் உழன்று கொண்டு இருக்கக்கூடிய மானிடர்கள் இந்த சிற்றின்பத்துக்குள்ளேயே உழண்டுட்டு இருக்கிறாங்க. சங்கிரண்டையும் தவிர்த்து தாரை ஊத வள்ளீரே அப்படின்னு சொன்னால், இந்த சிற்றின்பத்தை விட்டு பேரின்பத்துக்குள்ள போனால் கொங்கை மங்கை பங்களோடு கூடி வாழல் ஆகுமே. கொங்கை மங்கை அப்படின்னு எப்பயுமே பெண்களை வந்து கொங்கை மங்கை அப்படின்னு தான் சித்தர்கள் சொல்லுவாங்க. இவர்கள் கூட நம்ம சேர்ந்து வாழ்றதுக்கு ஏதுவாக இருக்கும். எந்த ஒரு கர்ம பலன்களும் நம்ம வந்து சேராது நம்ம பிறவியில அப்படின்னு சொல்லி சிவனையே நம்ம தியானித்து இருக்கும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 16வது பாடல்ல முடிக்கிறாரு. அடுத்து 17வது பாடல். அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகால் அஞ்செழுத்தில் ஓர் எழுத்து அறிந்து கூற வள்ளிரேல் அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமே. அஞ்செழுத்திலே பிறந்து அப்படின்னு சொன்னா நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயமாகிய பஞ்சபூதங்கள் தான் மனித பிறப்பு அப்படின்னு சொல்றோம். பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அண்டத்தில் இருப்பது தான் பிண்டம் அப்படின்னு சொல்லிட்டு யோக நூட்கள் சொல்லுது. இந்த அஞ்செழுத்து ஆகிய நமசிவாய என்ற மந்திரத்தினுடைய சூட்சமம் தான் இந்த பஞ்சபூத தத்துவமும். அதில் பிரிஞ்சு அஞ்செழுத்திலே வளர்ந்து அதில் தான் பிறந்து அதில் தான் வளர்றோம். அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவி. இது மட்டும் இல்லாமல் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவமந்திரத்தையும் நாம் கோடிக்கணக்கான மந்திரங்கள் வரும். அஞ்செழுத்தில் ஓரெழுத்து அறிந்து கூற வல்லீரே. இந்த 5 பஞ்சபூதத்தினுடைய தத்துவங்களில் 5 தத்துவத்தில் ஒரு தத்துவமாவது உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு கால் உங்களால் சொல்ல முடிகிறதாக இருந்தால் நீங்கள் யோக ஞான சூத்திரத்தில் உள்ளே போயிட்டா அஞ்சல் அஞ்சல் என்று நாதன். அஞ்சல் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பயம் அப்படின்னு அர்த்தம். நீ பயப்பட வேண்டியதே இல்லை. அந்த பயப்படாத இந்த நாதன் அப்படின்னு சொன்னால் சிவன் வந்து அம்பலத்தில் ஆடகொண்டேன். இந்த அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமே அப்படின்னு சொன்னால் சிவனும் பார்வதிக்கும் இடையே ஒரு போட்டி வருது. இவர்கள் வந்து 2 பேரும் அம்பலம் அப்படின்னு சொன்னால் அதாவது சபை நடுவில் வந்து 2 பேரும் ஆடுறாங்க. யாருடைய ஆட்டம் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டு இருக்கும் பொழுது சிவன் சொல்கிறாரு, என்னை மிஞ்சி உன்னால் ஆட முடியாது அப்படின்றாரு. என் பார்வதி அம்மா வந்து இல்லை என்னாலையும் ஆட முடியும் அப்படின்றாங்க. அந்த நேரத்தில் தான் சிவன் ஆட்டத்தினுடைய இறுதியில் ஒரு காலை வந்து மேலே தூக்குறாரு. பார்வதி அம்மாவில் பெண்கள் இயல்பாகவே அச்சம் நாணம் பயிர்ப்பு இந்த அமைப்பு இருக்கிறதுனால பார்வதி அம்மாவை ஒரு காலை வந்து தூக்க முடியறதில்லை. அதனால் பார்வதி அம்மா வந்து சிவன் வந்து ஜெயிச்சிடுறாரு. இதுதான் அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமே. அம்பலத்தில் ஆடி ஜெயிச்சவர் அப்படின்னு சொல்லிட்டு சிவனுடைய தத்துவத்தில் வருது. 18வது பாடல். அஞ்சும் அஞ்சும் அஞ்சுமே அனாதியான அஞ்சுமே பிஞ்சு பிஞ்சது அல்லவோ பித்தர் கால் பிதற்றுவீர் நெஞ்சிலே அஞ்சு கொண்டு நீர் நின்று தொக்க வள்ளி அஞ்சும் இல்லை ஆறும் இல்லை அனாதியானது ஒன்றுமே அப்படின்னா அஞ்சும் அஞ்சும் அஞ்சுமே அனாதியானது அஞ்சுமே. இந்த நமச்சிவாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பஞ்சபூத தத்துவம் 5 எழுத்துக்களை கொண்டது. அது ஆதியும் அல்லது அந்தமும் இல்லாதது. அனாதின்னா ஆதி அப்படின்னு சொன்னால் தொடக்கம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அனாதின்னா தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை அப்படின்னு அர்த்தம். பிஞ்சு பிஞ்சது அல்லவோ பித்தர்கான் பிதற்றிரீர். பிஞ்சு பிஞ்சது அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து முருகப்பெருமானை சொல்கிறாங்க. 6 எழுத்து மந்திரம். முருகப்பெருமானுடைய மந்திரம் சரவண பவ அப்படின்ற 6 எழுத்துக்கள் கொண்ட பிஞ்சு அப்படின்னு சொன்னால் முருகனை தான் சொல்கிறாங்க. நெஞ்சில் அஞ்சு கொண்டு நீர் நின்று தொக்க வெளியேறி. நீங்கள் வந்து நெஞ்சில் வந்து 5 எழுத்துக்கள் நமச்சிவாயம் என்ற எழுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது அனாதியான மந்திரம் அப்படின்றதுனால 5ம் இல்லை 6ம் இல்லை அனாதியானது ஒன்றுமே. அனாதி அப்படின்னு சொன்னால் ஆரம்பமும் தொடக்கம் இல்லாதனால சிவனும் இல்லாமல் போயிடுறாங்க, முருகனும் இல்லாமல் போயிடுறாங்க, அனாதியான சிவ சொரூபமாக மாறிடுறாங்க அப்படின்றது தான் இந்த 18வது பாடலுடைய பொருள். அடுத்து 19வது பாடம். நீல வீடு கட்டுறீர் நெடுங்கதவு சாத்துறீர் வாழ வேண்டும் என்றளோ மகிழ்ந்திருந்த மாந்தரே காலன் ஓலை வந்த போது காயங்கண்டு நின்கரே ஆழமுண்ட கண்டர் பாதம் அம்மை பாதம் உண்மையே. இதில் வந்து நீல வீடு கட்டுறீர்னா நம்ம நீண்ட நாள் வாழணும் அப்படின்றதுக்காக வீடு கட்டுறோம். அதில் ரொம்ப பலம் பொருந்திய கதவுகள் எல்லாம் நெடுங்கதவு சாத்துறோம். வாழ வேண்டும் அப்படின்றதுக்காக மகிழ்ந்து ஆணும் பெண்ணும் மகிழ்ந்திருந்த காலங்கள் அது. ஆனால்
காலன் ஓலை வந்தபோது அப்படின்னு சொன்னால், காலன் அப்படின்ற யமன் வரும்போது சித்தப்புருஷர்கள் எப்பயுமே காலன் ஓலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. காலன் ஓலை மடியில் வந்து விழுந்ததே அப்படின்ட்டு எல்லா சித்தரும் சொல்லுவாங்க. இந்த காலனுடைய யமனுடைய அழைப்பு வந்தபோது, "காயக்கன்று நிற்பீரே" நாம வந்து வருந்திக்கிட்டு ந அதாவது வருத்தப்பட்டு நாம வந்து "ஐயய்யோ! போக போறோமே" அப்படின்னு வருந்திட்டு நிக்கிறோம். ஆனா, இதில நம்மள காப்பாத்துறது என்னன்னா, "ஆலமுண்ட கண்டர் பாதம்" என்ன நீலகண்டனாகிய சிவனும், அம்மை பார்வதி அம்மாளும் 2 பேரும் உண்மையாக இருக்கையில நமக்கு பயம் தேவையில்ல அப்படின்றது தான் இந்த பாடலினுடைய பொருள். அடுத்து 20வது பாட்டு. ஓடமுள்ள போதிலே ஓடியே உலாவலாம், ஓடமுள்ள போதிலே உறுதி பண்ணிக் கொள்ளலாம், ஓடமும் உடைந்த போதும் ஒப்பிலாத வெளியிலே ஆடும் இல்லை கோளும் இல்லை யாரும் இல்லை இல்லையே. இந்த பாட்டுல வந்து ஓடம் அப்படின்றத எத சொல்றாங்கன்னா, இந்த உடம்ப தான் சொல்றாங்க. பஞ்சபூதங்களால் ஆன இந்த பிறவியில நாம எடுத்துக்கூடிய இந்த உடம்பை வந்து நாம்போ இன்ப, துன்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா சுக துக்கங்களையும் அனுபவிக்கிறோம். நெறைய இன்பத்த அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கிறோம். ஓடம் உள்ள போதிலே உறுதி பண்ணிக் கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா, இந்த உடம்பு காயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உடம்பு நல்லபடியா இருக்கும் பொழுதே உறுதி பண்ணிக் கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா, நம்ப யோக சாதனைக்குள்ள போயி நம்மள நாம நிலைப்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்றது தான். ஓடம் உடைந்த போதிலும் ஒப்பில்லாத வெளியிலே நாம வந்து இந்த உடம்ப விட்டுட்டு இந்த ஆன்மா வெளியில போயிடுச்சுன்னா, இது பரலோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்டத்துக்குள்ள போயிடுச்சுன்னா, "ஆடும் இல்லை, கோளும் இல்லை, யாரும் இல்லை இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்றாரு. வெட்ட வெளியில ஆடு மேய்க்கிறவன், ஆட்ட வந்து சமன்படுத்துறதுக்காக, சரிப்படுத்துறதுக்காக ஆடுகள் எங்கேயும் பிரிஞ்சு போகாதறதுக்காக, கையில வந்து அவன் மட்டும் இருந்தா போதாது, கையில கோல் வச்சிருந்தா தான் ஆடுகள் வந்து ஒண்ணா ஒரு இடத்துல மேய்ஞ்சிட்டு இருக்கும். ஆனா, இங்க நம்ப வந்து இந்த உடம்பு போயிட்டு, இந்த ஆன்மா வெளியில வந்துருச்சுன்னா, ஆடும் இல்லை. மேய்க்கிறதுக்கு வெட்ட வெளியில ஆடுமே இல்லாத போயிடும். ஆடுகளை பராமரிக்கிறவனுடைய கையில கோலுமே இல்லாத போயிடும். "ஆடும் இல்லை, கோலும் இல்லை, யாரும் இல்லை இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு இந்த 20வது பாடல் முடிக்கிறாங்க. இந்த 20 பாடல்களுடைய பாடலும், பொருளும் இத்துடன் முடிவடைகிறது. "சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினுமில்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாருமில்லை. புவனம் கடந்தன்று பொன்னொளி மின்னும் தவனச் சடைமுடி தாமரையோனே" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை நாம் நிறைவு செய்கிறோம். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.